வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? இந்த மாதம் எதை முயற்சி பண்ணால் நடக்காதுன்னு சொல்லிடுங்க குருஜி. அது எது ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லிடுங்க. அரசு உதவிகள் என்று ஏதேனும் நீங்கள் பெறுவதாக இருந்தால் அது இந்த மாதம் நடக்காது, விட்டுருங்க. அரசியல்வாதிகள் பதவிகள் கிடைப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இந்த மாதம் இல்லை, தள்ளி போகிறது. சொல்லியே வேலை வாங்கினா சார், கடைசியாக வேலை விட்டு அனுப்பிட்டாங்க சார். அது நடக்கக்கூடிய ஒரே ராசி நீங்கள் தான். சூரியன் தான் தலைமை பதவி. அந்த தலைமை பதவி அவர் தரமாட்டார். 2 செவ்வாய் இருக்கார் பாருங்க, உங்களுக்கும் மேனத்துக்கும் தான் அடிக்க போகுது லக்கு. தனாதிபதி விபரீத ராஜயோகம் பெற்று பணமழை பெய்ய போகிறார். மிஸ் பண்ணவே கூடாது. நான் எது கிடைச்சாலும் எதையாவது வாங்கி போட்டுருங்க சார். கையில் ஒரு 5 லட்சம் இருக்குது சார், ஓடி போய் நகை வாங்கிருங்க. 20ஆம் தேதி எல்லாம் விபரீத ராஜயோகம் அடைகிறார். காசு பணம் துட்டு மண்ணி கொட்டப்புட்டுச்சு. நைட் இல்லை, கலக்க போகிற ஹைட் இல்லை. 9 கூடையவர் என்ன பண்றார்? ராசியில் அமர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருதுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. பழைய நகைகளை இந்த மாதம் மீட்டலன்னா நீங்கள் வேற எந்த மாதம் மீட்ட முடியாது, எழுதி வச்சு. ஆன்மீக ரீதியாக எதை பண்ணால் மகிழ்ச்சி என்றால் செவ்வாய்க்குரிய சத்ரு சம்ஹார ஹோமம் அதை பண்ணணும். முக்கியமாக சம்சரவண பவாய நமஹ, அதை நீங்கள் சொல்றது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் என்றால் மாதத்தில் என்னைக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத என்னால் சொல்ல முடியும். அது என்ன டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது, சூப்பராக இருக்க போறீங்க. ஆனால் என்ன ஆனால் சொல்லி முடிங்க சார். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? அது என்ன செப்டம்பர் மாத பலன்களில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம ஆகஸ்ட்டில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நமக்கு சனி வக்கர ஆயிட்டார். 27ஆம் தேதியோட ஜூலை 21 போச்சு. ஆகஸ்ட்டில் இது நல்லபடியாக போச்சு சார். இப்போ செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? நண்பர்களே, நம்ம எப்பயுமே புதிய முயற்சிகளில் ஆர்வமுடையவர்கள். அது உலகத்துக்கே தெரியும். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே ஐபிசி பக்தி பதிவுகள்னாலே ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அப்போது நம்ம மாதாந்திர பலனுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சதை நம்ம இப்போ எப்படி மாற்றிருக்கோம்னா, முதல்ல இந்த மாதம் எதை முயற்சி பண்ணால் நடக்காதுன்னு சொல்லிடுங்க குருஜி. அதுக்கப்புறம் அது எது ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லிடுங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ளோ போகுது. அவ்வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இதுக்கு முயற்சி பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என்றால், பாயிண்ட் நம்பர் 1, அரசு உதவிகள் என்று ஏதேனும் நீங்கள் பெறுவதாக இருந்தால் அது இந்த மாதம் நடக்காது, விட்டுருங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அரசு உதவிகள் என்று ஏதேனும் பெறுவதாக இருந்தால், அரசியல்வாதிகள் பதவிகள் கிடைப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இந்த மாதம் இல்லை, தள்ளி போகிறது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நடக்காது என்று சொல்லவில்லை, தூரத்து வெற்றி என்று சொல்லுகிறேன். அவ்வளோதான். அது கூட ரொம்ப தூரம்லாம் சொல்ல, அடுத்த மாதம் தான் சொல்கிறேன். சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சிம்மத்திலே. உங்கள் ஜென்ம எதிரி யாருன்னா அது சூரியன் தான். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்க. டெப்டி மேனேஜர் ஆகிட்டீங்க, அடுத்து எப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மேனேஜர் ஆகி சீனியர் மேனேஜர் ஆகி ஐயா முதல்ல இதுக்குரிய சம்பளத்தை கொடுங்க ஐயா, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் கடுமையாக ஒர்க் பண்ணணும். உங்கள் ஒர்க்கை டெடிக்கேஷனில் காட்டணும். ஏன்னா ஃப்யூச்சர் ஹெட்டு நீங்கள் தான். சொல்லியே வேலை வாங்கினா சார், கடைசியாக வேலை விட்டு அனுப்பிட்டாங்க சார். அது நடக்கக்கூடிய ஒரே ராசி நீங்கள் தான். ஏன்னா சூரியன் தான் தலைமை பதவி. அந்த தலைமை பதவி அவர் தரமாட்டார். அவர் என்றைக்குமே தரமாட்டார். அது என்னவா வேணா இருந்துக்கலாம். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் எடுத்துக்கோங்க. ஒரு குருஸ்தானம் அடையணுங்கிறது என் வாழ்க்கையில் லட்சியம், நடக்காது. நான் துலா ராசியாக இருந்தால் என்னுடைய டெஸ்டினி என்னவோ அந்த தலைமைங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது நடக்காது. எப்போ நடக்கும்னா, நானாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சா உண்டு, இன்னொருத்தட்ட வேலை பார்க்கும்போது நடக்காது. அவ்வளோதான். ஆக யாராவது பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது பொருந்தாது, அதை விட்டுருங்க. வேலை பார்க்குறவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு கம்பெனியில் டீம் லீடராக இருக்கேன் சார், வைஸ் பிரசிடென்ட் ஆண்டிவே சார், வராது, இந்த மாதம் நடக்காது, விட்டுருங்க. அதை பற்றி நீங்கள் முயற்சி பண்ணுறதோ, சும்மா இருக்கிற நேரம் மேனேஜர் தனிமையில் இருக்கும்போது அவர்கிட்ட பேசுகிறதோ வேஸ்ட்டு, நடக்காது, விட்டுருங்க. அப்போ 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி. சரி, இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டு எப்படி சார் நிம்மதியாக அந்த பலனை கேட்குறது? இது உங்களுக்கு நிறைய நல்லது சொல்ல போகிறேன். சொல்லப்போனால் இங்கே எல்லா ராசியும் நீங்கள் இந்த மியூசிக் சேர் மாதிரி எல்லா ராசியும் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நீங்கள் தான் அந்த மியூசிக் சேரில் ஃபஸ்ட்டு.
உங்களுக்கு தான் அந்த அரியாசனம் கிடைக்க போகுது. அது எப்படி? ஏன்னா 2 செவ்வாய் இருக்கார் பாருங்க, உங்களுக்கும் மீனத்துக்கும் தான் அடிக்க போகுது லக்கு. தனாதிபதி விபரீத ராஜயோகம் பெற்று பணமழை பெய்ய போகிறார், கொட்ட போகிறார். அதெல்லாம் அப்புறம் வருகிறது ஒன்று ஒன்றா, அதை அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். முதல்ல நீங்கள் பண்ணக்கூடாதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, என்ன பண்ணக்கூடாது? அரசியல், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரி, வேறு என்ன பண்ணக்கூடாது? இது பண்ணால் நடக்காதுன்னு என்ன சொல்லலாம்? இந்த விமர்சகர் பதவி கிடைக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, டிபேட் ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, அரசியல் விமர்சகராக இருப்பீங்க. சில பேர் இந்த மியூசிக்குக்கெல்லாம் விமர்சனம் சொல்லுவீங்க, இந்த கச்சேரி இப்படி இருந்தது அப்படி இருந்தது எல்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இந்த மாதம் அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. அதுக்கு ஒரு விருது கிடைக்குமா? கிடைக்காது. புக்கர் அவார்டு மாதிரி வாங்கலான்னு இருக்கேன். நான் வந்து எழுதி போட்டிருக்கேன், தமிழ்நாடுடைய உயர்ந்த சிறந்த புத்தகத்துக்கான பதிப்பாசிரியர், இந்த மாதிரியான சிறந்த நூலாசிரியர் விருது கிடைக்கும். நடக்காது, வராது. ஸோ எடுத்த உடனே என்ன நடக்காதுன்னா, இதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வர்றது கஷ்டம். அப்போது எது வரும் அதை பற்றி சொல்லுங்கள். அப்படியே எழுதிக்கோங்க. ஒரு A4 சீட் இருக்கிறவங்க A4 சீட்டில் எழுதிக்கோங்க. இல்லைனா A3 சீட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவ்வளோ நல்ல பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓப்பனிங்கில் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு சொல்கிறாராமா. இங்கே பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சூரியன் கிடைக்கிறார் சார், விடுங்க சார். ஒரு 1 ஆஃப் தி ஒரு 9 பேரில் ஒரு ஆள், 9 பேரில் 8 பேர் உங்களுக்கு சாதகம். யார் யார் சொல்லுங்கள்? ராசி நாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? ராசிநாதன் அசுரகுரு ஆட்சி, உடம்புலேயே ஆட்சி. இந்த பக்கம் என்னடான்னா தேவகுரு ப்ரஹஸ்பதி உச்சம், இவர் ஒரு பக்கம் உச்சம், அசுரகுரு ஒரு பக்கம் ஆட்சி, டபுள் குரு, குரு ப்ளஸ் குரு, குரு குரு அதிகுரு 2 பேரும் சேர்ந்து இந்த மாதத்தை ட்ரைவ் பண்ண போகிறாங்க பாருங்கள். அப்படி ட்ரைவ் பண்ண போகிறாங்க. அப்போ மிஸ் பண்ணவே கூடாதுன்னா நீங்கள் என்ன குருஜி சொல்லுவீங்க? மிஸ் பண்ணவே கூடாதுன்னா எது கிடைச்சாலும் எதையாவது வாங்கி போட்டுருங்க. சார் கையில் ஒரு 5 லட்சம் இருக்குது சார், ஓடி போய் நகை வாங்கிடுங்க. இந்த மாதம் எதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எது கிடைச்சாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதம் நகை கிடைச்சா, வீடு கிடைச்சா, வண்டி கிடைச்சா, தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த மாதம் சொத்து சேர்த்து மாதம்ங்க, சும்மா கிடையாது. 2 செவ்வாய் பகவான் 20ஆம் தேதி எல்லாம் விபரீத ராஜயோகம் அடைகிறார். காசு பணம் துட்டு மண்ணி கொட்டப்பட்டுச்சு. நைட் இல்லை, கலக்க போகிறேன் ஹைட் இல்லை. யாருக்கு நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு நடக்கும். சார் சீரியஸாக சொல்கிறேன், இது ஒரு ஜோதிட ஷோ மாதிரியே இல்லை சார். நீங்கள் சொல்கிறது அப்படியே லைவ்லி இருக்குது சார். ஏன்னா உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் தான் மில்லியனராக போகிறீங்களே சார். மில்லியனர் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம், யாருக்கோ நடக்க போகுதுன்னு. ஆனால் நமக்கு நடக்க போகுதுன்னே நமக்கு முதல்ல நம்புறதில்ல. 2 செவ்வாய் என்ன வேலை? உனக்கு என்னப்பா வேலை? எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறது உன் வேலை, அதை போய் செய்ய வேண்டியதானே. இந்த மாதம் செய்வார். இந்த மாதம் அவர் செய்யணுன்னா என்ன செய்யணும், அது வரிசையாக வருவோம், ஒன்று ஒன்றா வரலாம். இப்போ முதல்ல ராசியில் இருக்கிற மற்ற பலன்கள் டோன்ட் மிஸ்ன்னு என்ன சொல்லலாம்? செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தை டோன்ட் மிஸ். டோன்ட் மிஸ். செகண்ட் டே என்ன? 24ஆம் தேதி டோன்ட் மிஸ். ஏன்? புத பகவான் உங்களுக்கு 9 பாக்யாதிபதி உடம்புல உட்காந்துருக்கார். பாக்யாதிபதி உடம்புல உட்காந்தா என்ன ஆகும்? என்ன பண்ணாலும் ஜெயிப்பீங்க. முக்கியமாக பண்ணை வளர்ப்பில் இருக்கிறவங்க ஜெயிப்பீங்க. முக்கியமாக சார் நான் வந்து இந்த ஆட்டு பண்ணை மாதிரி வச்சுருக்கேன் சார், நான் வந்து கோழி வளர்த்துறேன் சார், நான் வந்து இந்த ஃபாரின் டாக்ஸ் ப்ரீட்ஸ் வளர்த்துறேன் சார், இந்த மாதிரி இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன். இவர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல நேரம் ஃபாரின் ப்ரீட்ஸ் அதை வந்து சேல் பண்ணுறது. சில பேர் வந்து வெளிநாட்டு ஆன்டிக் பொருட்கள். என்ன குருஜி? ஆன்டிக் பொருட்கள். ஆன்டிக் பொருட்கள் இதனால தான் நீங்கள் துளாராசி. உங்கள் காமெடி சென்ஸ் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. இங்கே எவ்வளோ பெரிய மேட்டர் பேசிகிட்டு இருக்கேன். ஆன்டிக் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, உலகின் விலை உயர்ந்த கிடைக்காத விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கெல்லாம் உங்களுக்கு நல்ல தகுதியான, ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் சார் இந்த சிலை, யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், நல்ல ரேட்டுக்கு கேட்டார், கொடுத்துட்டேன் போன்ற விஷயங்கள் நடக்கும். சில பேர் அதையே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ ஃபுல்லாக வெறும் வாட்சாக இருக்குது. ஒரு 3000 வாட்சுக்கிட்ட இருக்குது, எல்லாமே பெரிய பெரிய கிளாக்கு. அவர் வேலையே கிளாக் கலெக்ஷன் பண்ணுறது தானா. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது. இதெல்லாம் கூடவா சார் ஜோசியத்தில் தெரியும். ஏன்னா 9 பாக்யாதிபதி. பாக்யாதிபதி புதன் என்றால் என்னென்னா, இது மாதிரி டஃப்பான பொருட்களை கலெக்ட் பண்ணுறது தான் புதனுடைய அம்சங்கள். இது நீங்கள் அதனுடைய பாவகங்களை படிக்க 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 ஒரு கடல். ஸோ உங்களுக்காக இதெல்லாம் நான் சீர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். 9 என்ன பண்ணுறார்? ராசியில் அமர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருதுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி டன் அப்படிங்கிறீங்க. ஒரு விளம்பரம், ஒரு செகண்ட் விளம்பரம் தான், ஒரு மியூசிக், ஒரு ஆட் கிரியேஷன், ஆட் பண்ணுறவங்க ரொம்ப நல்ல நேரம்.
ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாம், சும்மாவே நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. நீங்கள் பண்ண ஆட் ஜெயிச்சிரும் அடுத்ததா. ஸோ இந்த கேஸ்டிங்னு சொல்லுவாங்க, அலங்காரம் பண்ணுறது. இப்போது வந்து ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி ரெடி பண்ணுறது, ஒரு ஆர்டிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் இருக்கிறோம். மீடியா சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. 6 கூடிய குரு பகவான் வேறு உச்சம் பெற்றவர் 2 கூடிய செவ்வாயோட பழைய நகைகளை இந்த மாதம் மீட்டலைன்னா நீங்கள் வேறு எந்த மாதம் மீட்ட முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, மீட்டுருவீங்க. அம்மாவோட செயின் சார், எங்கள் அம்மா அந்த செயினோட அவ்வளோ மீனாட்சி மாதிரி இருப்பாங்க சார். சில பெண்கள் இப்போ கூட ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் திட் இஸ் எ கோல்டு லோன், நான் பேங்க்கில் கோல்டு லோன் வச்சுருக்கேன், மாதம் இஎம்ஐ கட்டுறேன், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் துலாம் ராசிக்கார பெண்களை கேட்டு பாருங்கள். எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த வளையல், அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எனக்கு கழுத்தில் போட்ட செயின், எங்கள் வீட்டுக்காரர் முதல் சம்பளத்தில் வாங்கி கொடுத்தோமோ, எல்லாத்துக்கும் ஒரு சம்பவம் வச்சுருப்பாங்க. நம்ம ப்ராப்ளமே என்னென்னா நம்ம அதை மறந்துடுவோம். மறந்துட்டு கரெக்டாக மாட்டிப்போம் அவங்கள்ட்ட. இன்றைக்கி என்ன நாள் சொல்லு, சண்டே அப்படிங்கிறது. இன்றைக்கி தான் நம்ம கல்யாண நாள். ஓ ஓ ஓ இல்லை, எனக்கு தெரியும், நான் அசத்தலாங்கிறதுக்கு சொல்லாமல் இருந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நகையெல்லாம் மீட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதம். அவங்களுக்கே தெரியாமல் அந்த நகையை மீட்டுட்டு வந்து, இந்த நகைக்கெல்லாம் ஒரு பெருமையாம், தான் மிகவும் அழகு என்று பீற்றிக்கொள்கிறது, உன்னை விட இது என்ன பெரிய அழகு, ஏதாவது ஒன்று எழுதுங்க. அப்படியே எழுதி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் வேணால் கவிதை அனுப்புகிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் அழகே அது ரசிப்பது தான். அப்போ 10ஆம் இடத்துல என்ன இருக்கிற, யார் இருக்கிற, செவ்வாய் இருக்கிற வரைக்கும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ரெஸ்டாரண்ட் தொழிலில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்க. அப்போது என்ன செய்யணும், இந்த மகிழ்ச்சியும் குதூகலமும் அப்படியே இருக்கணும்னா என்ன செய்யணும், இந்த இருக்கான் பாருங்கள் ராகு, இந்த ஆள் ஒருத்தன் தான் நமக்கு ப்ராப்ளம். 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு, வர்ற போனோம்லாம் உம்பளுத்துட்டு இருக்காரு. இந்த 6 நம்ம சண்டையெல்லாம் யார் கூட தெரியுமா, நம்ம சண்டையெல்லாம் யானை கூட, குதிரை, இந்த மாதிரி பெரிய போர் வீரன் நீங்கள், பெரிய ஆள் நீங்கள். ஆனால் நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் யார் கூட அப்படின்னா, சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுருப்பீங்க. தயவுசெய்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் லெவலுக்கு கீழே இருக்கிற விஷயங்களில் ஈடுபடாதீங்க. இதை மட்டும் பண்ணாதீங்க. ராகு என்ன பண்ணுவார்னா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஃபயர் மோடை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய பேர் கமெண்ட் போட்டால் கூட கோச்சிக்கிறாங்க. கமெண்ட் போட்டால் இப்படி என்ன திட்டாங்க, கமெண்டில் இப்படி சொல்லிட்டாங்க, கடந்து செல்ல வேண்டும். எதுக்கு சென்சிட்டிவாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் டோன்ட் டேக் எனிதிங் சென்சிட்டிவ். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு வரணும். அதை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கணும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, எதை பண்ணால் மகிழ்ச்சி, ஆன்மீக ரீதியாக எதை பண்ணால் மகிழ்ச்சி என்றால், செவ்வாய்க்குரிய சத்ரு சம்ஹார ஹோமம் அதை பண்ணணும். அதை பண்ணலைன்னா முருகப்பெருமானுடைய 6 முகங்களை வர்ணித்து பாடல் நிறைய இருக்குது. சரஹணனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சம்ஹார வேலே அப்படின்னு முடியும். அது சத்ரு சம்ஹார வேல்பதிகம்னு ஒன்று இருக்குது. நான் நிறைய முருகன் பற்றி பேச மாட்டேங்கிறேன்னா, என்னோட சீனியர்ஸ் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதையே நானும் பேசினா அப்புறம் காப்பி அடிக்கிறேன், காப்பி பேஸ் மாதிரி இருக்கும். அப்படி வேண்டாம், நான் ஒரு தனியாக இருக்கட்டும். நீங்கள் மற்ற பதிவுகள் பாருங்கள், முருகன் பதிவுகள் நிறைய இருக்குது. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். முருகனை பற்றி தெரிறது ரொம்ப ஈஸி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முருகன் கிடைக்காத இடமே கிடையாது. நல்ல ஒரு முருகன். இப்போல்லாம் மலேசியா முருகன் மட்டும்தான் வைக்கிறோம், நம்ம மற்ற முருகன் வைக்கிறது இல்லை. எந்த முருகன் வேணால் வைங்க, பழனி முருகனாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வைக்கின்ற முருகப்பெருமானுக்கு எந்த ஹோரையில் எந்த நேரத்தில் பூஜை பண்ணுறோன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. செவ்வாய் ஹோரைகளில் பண்ணுறது சிறப்பு, தேய்பிர சஷ்டியில் பண்ணுறது சிறப்பு, செவ்வாய் கிழமைகளில் பண்ணுறது சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் பூ போடுறீங்க இல்லையா, அது வந்து பெரும்பாலும் வந்து சிகப்பு கலர் செவ்வரளி பூக்கள் போடுறது சிறப்பு. இதை நீங்கள் பண்ணாலே போகிறோம், முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிடும். நான் சொன்ன மாதிரி சத்துரு சும்மார வேல்பதிகம் படிங்க, பணம் வரும். முருகப்பெருமானுடைய பணம் தர்ற மோடுனா எது என்று பார்த்தால், முருகப்பெருமான் சர்வ அலங்காரங்களோட பழமுதிர் சோலை திருத்தணி மாதிரி சர்வ அலங்காரங்களோடு எழுந்தருளி இருப்பார். ஸ்வர்ணத்தை தரக்கூடியவராக இருப்பார், பணத்தை தரக்கூடியவராக அவர் இருப்பார். அவரை அந்த நேரங்களில் நீங்கள் வழிபடுறது சிறப்பு. அதுக்கு ஒரு உச்சிகால பூஜைகளாகட்டும், அது ராஜ அலங்காரம் சொல்லுவாங்க, பழனியில் ராஜ அலங்காரம் பாருங்கள், அது உங்கள் நம்பிக்கைகள். பட் ஆனால் ஒரு விஷயம், முருகனை எப்போ வேணால் பாருங்கள், மந்திரங்கள் முக்கியம். என்ன மந்திரம்? ஓம் சம் சரவணபவாய நமஹ. நான் வேதத்தில் இருக்க மந்திரத்தை தான் ரொம்ப நம்புவேன். ஓம் சம் சரவணபவாய நமஹ, ஓம் கும் குஹாய நமஹ, அந்த மாதிரி அந்த மாதிரி வரிசையாக வரும். ஒரு முருகப்பெருமானுடைய ஒரு பேருக்கும் ஒரு பேர். முக்கியமாக சம் சரவணபவாய நமஹ, அதை நீங்கள் சொல்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் என்றால்
எல்லா செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டமான நாள் தான். ஏன்னா அந்த மாதத்தினுடைய இறுதியில் தான் 27ஆம் தேதி மகாலயபட்சம், 29ஆம் தேதி எல்லாம் மாதமே முடிஞ்சு போய் தான் வருது. ஸோ மாதத்தின் முழுவதும் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், மாதத்தில் என்னைக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத என்னால் சொல்ல முடியும். அது என்ன டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 30ஆம் தேதி. 3, 4, 30 இந்த 3 நாட்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது, சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் என்ன ஆனால் சொல்லி முடிங்க சார். தெரியும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும் ராம்ஜி, அதுக்காக தான் நாங்களும் வெயிட்டிங்க. அதே தான், வேலை போயிடும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது வேத சாஸ்திரம். இதுக்கு மாற்றே கிடையாது. இதுக்கு இது செவ்வாய் விபரீத ராஜயோகம் பெற்றா என்ன பெறாட்டி என்ன, ஏது என்ன நடந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாஸ் கிட்ட பாஸ் மாதிரி பேசணும், பாஸ் கிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், சொன்ன வேலையை செய்யணும். அதை தாண்டி ஒரு நூல் அந்த பக்கம் வேண்டாம், இந்த நூல் இந்த பக்கம் வேண்டாம். பி ப்ரொஃபஷனல் ஆல்வேஸ் இன் யுவர் ஜாப். இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருஷத்தை தாண்டிட்டிங்கன்னா அப்பா ஒரு பெரிய கண்டத்தை தாண்டின மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா வேலை போயிடும், சீரியஸாக வேலை போயிடும். ஸோ நிறைய பேருக்கு வேலை இப்பயே ஊசலாடிட்டு இருக்கும். அதனால் அப்படி ஆமாம் குருஜி ஆமாம் நேற்று தான் சண்டை வந்துச்சு, என் எமோஷனை தொட்டுட்டாங்க. எமோஷனை தொட்டால் ஃபஸ்ட்டு வேலை விடணும்னு தான் தோணும். வேலையை விட்டிங்கன்னா பழப்பு போச்சு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிரகங்கள் இப்படி தான் சூழ்ச்சி பண்ணும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. வேலை போகாமல் இருக்க என்ன செய்யணும்? குரு பகவானுக்குரிய ஹோமங்கள் பண்ணணும், பிரகஸ்பதிக்குரிய மந்திர தியானம் பண்ணி பண்ணணும். அதெல்லாம் சொல்லுவாங்க கீழே, அவங்க ஐயர் சர்வீஸில் கேளுங்க சொல்லுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது டிவிலேயோ மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி பக்தியினுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. என் பதிவுகள், என் மூத்தோர் பதிவுகளை தினசரி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எடுத்து வந்தோம் உனக்கு தானமா, நீங்க சமய விரத்தமா, முக்கணி சக்கர பொங்கல் வச்சோம் உனக்கு தானமா. வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.